திமுகவின் பிரச்சார பீரங்கி போல பிரதமர் மோடி எங்கே சென்றாலும் திமுகவை பற்றி மட்டுமே பேசி வருவதாக தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பகுதியில் அவர் 14வது நாளாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரது பிரச்சாரத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு திமுக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளோடு அவரை வரவேற்றனர். பரப்புரைக்கு பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த தமிழச்சி தங்கபாண்டியன் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் நிலையை காண முடிவதாக கூறினார். பிரதமர் மோடி என்ன பேசினாலும் தமிழ்நாட்டில் திமுகவும் மத்தியில் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் கூறினார். இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு சென்றாலும் அங்கெல்லாம் திமுகவை தான் நினைத்து கொண்டிருக்கிறார். அங்கெல்லாம் திமுகவை பற்றித்தான் பேசுகின்றார். அதனால தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கான பிரச்சார பீரங்கி மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் தான் சொல்லியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கல்லடியும் சொல்லடியும் பட்ட பொழுது கலங்காதிருக்கின்ற இயக்கம். மடாதிபதிகள், மகந்துகள், பெரிய பெரிய செல்வாக்கு மிகுந்த செல்வந்தர்கள், இதை போன்ற எத்தனையோ வாய்வீச்சு வீரர்களை எல்லாம் சந்தித்திருக்கின்ற இயக்கம். அத்தனையும் தாண்டி முன்னிற்கின்ற இந்த ஆலமரத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. ஆகவே பிரதமர் எத்தனை முறை சொன்னாலும் சரி, இங்கு 40 இடங்களிலும் ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ஆட்சி அமைவது நிச்சயம்.